இங்க ஒருத்தன் ஊருக்கு புதுசா வந்திருக்கான். இங்க எல்லாமே வினோதமா நடக்குது. அப்படியே இவன் உட்கார்ந்துருக்கான். பின்னாடி இருக்கிற புத்தர் சிலை திடீர்னு கட்டைய வச்சு அவன் தலையில அடிக்குது. உடனே அவன் திரும்பி பாக்குறான். பார்த்தா வெறும் சிலை மட்டும்தான் இருக்கு. சோ ஏதோ ஒண்ணு தலையில விழுந்துருச்சுன்னு சொல்லி விட்டுறான். மறுபடியும் அடிக்குது. திரும்பி பார்த்தா அசையாம இருக்கு. இது எல்லாமே பிரம்மன் நினைக்கிறதுக்குள்ள திரும்பி பாக்குறான். அசையல. திரும்புறான். அசையாம கொஞ்ச நேரம் இருக்கு. திரும்ப பாக்குறான். எங்கேயாவது சிலை திரும்புமான்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி பாக்குறான். மாட்டிக்குது. மாட்டினதும் மாட்டிட்டோம்னா அதுக்கப்புறம் அது வெயிட் பண்ணாம அவனை அடிச்சு விட்டு வெளியில துரத்துது. கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்ததும் அதை பத்தி சொல்றான். ஆனா யாருமே நம்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கட்டையை வச்சு இப்போவாவது நம்ப சொல்லிட்டு இவனை சமாதானப்படுத்துறாங்க. அப்போ சந்தேகமா திருப்பி இவன் பார்த்தது மறுபடியும் செய்து கொஞ்ச நேரம் கழிச்சு இவன் ரூமுக்குள்ள எட்டி பாக்குறான். பார்த்ததும் இவன் செய்கிறத செஞ்சு இவனை குழப்பி விடுது. கையை தூக்குது. கையை ஆட்டுது. இப்போ வேற ட்ரிக்கை யூஸ் பண்ணணும்னு யோசிச்சுட்டு ஒரு பாலை எடுத்து காட்டினா அதுவும் காட்டுது. கீழே போட்டு விளையாடினா அதுவும் விளையாடுது. ஆனா அடுத்த ரவுண்டு மேட்ச் பண்ண முடியாம மாட்டேங்குது. அதுக்கப்புறம் தான் தெரியுது கெட்ட சக்தி ஆள்ற ஷூ ஒன்னு தேடி இவங்க இந்த ஊருக்கு வந்திருப்பாங்க. சோ இருக்கிற இடத்த இவங்களுக்கு காட்டி கொடுக்கத்தான் புத்தர் இப்படி வந்திருப்பாரு.